வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் பாசிட்டிவாக போனே நெகட்டிவாக மாறினது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி ஏற்கனவே வைல்டு கார்டு என்ட்ரிஸ் சீக்கிரமாக வரப்போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்கள இன்னைக்கு சொல்லுவாரா இல்லை அடுத்த வீக் தான் வைல்டு கார்டு என்ட்ரிஸ்லாம் நடக்குமான்றது தெரியல. நம்ம இன்னைக்கு எபிசோட பார்த்தா தான் முழுசாக தெரியும். இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கமருதீன் விஜய் பார்வதியும் கமருதீனும் ஜெயிலில் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த விஷயத்தில் வந்து பிக் பாஸே பாரபட்சம் பார்க்குற மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா எல்லாரையும் ஈவினிங் டைம் வெயில்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்கு போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரை மத்தியான டைமே ஜெயிலுக்கு போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ வெயிலில் கஷ்டப்படுங்கன்னு அனுப்பி வச்சாரா? நைட்டு நேரம் மழை பெய்யுதுங்க. மழை பெஞ்சா பிக் பாஸ் என்ன பண்ணுவார்னா, ஜெயிலில் நீங்கள் இருக்க வேணாம், எப்படியும் சாரல் படம், அதனால உள்ள இருக்க, அதாவது சைடில் இருக்க சோஃபால வந்து படுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அரோரா ஆதிரை ஜெயிலில் இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த டைம்லாம் வந்து பிக் பாஸே வந்து நீங்கள் அங்கே போய் படுத்துக்கோங்கன்னு சொன்னார். ஆனால் மழை பெய்யுது, இவங்க ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்காங்க. பிக் பாஸாக அனௌன்ஸ் பண்ணலங்க. வினோத் இந்த விஷயத்தை பார்க்குறாரு. கமருதீன் அப்படின்ற மாதிரி எழுப்புறதுக்கு போறாரு. ஆனால் கனி இருக்காங்கல்ல, அண்ணா எழுப்பாதீங்க, தூங்கிட்டு இருக்காங்க, எதுக்கு எழுப்புறீங்க? சாரல் அவங்க மேலே பட்டதுன்னா அவங்களே சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி கனி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அது என்ன தெரியுமா? சாரெல்லாம் படாதாங்க. அதாவது மேலே ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு, ரொம்ப மழை பெய்யும் போது அந்த ஓட்டை வழியாக வந்து தண்ணி உள்ளே இறங்கும், அப்படிதான் நடக்கும், சாரெல்லாம் படாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க சாரல் படாது? சரி, சாரல் படாமல் தான் வந்து ஆதிரை அதுக்கப்புறம் வந்து அரோராவை வந்து வெளியே போய் படுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னாரா? சாரல் கண்டிப்பாக படம். நம்ம வீட்லேயே சரி, ஜன்னலை நீங்கள் திறந்து வைக்கிறீங்க, சாரல் சைடு வழியாக வருமா வராதா? ஏன் பஸ்ஸிலலாம் போகிறோம், எவ்வளோ தூரம் சாரல் வரும்? அங்கே கம்பி மட்டும்தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. சைடில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ளே பட்டுக்கிட்டே இருக்கும். கனி எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். நியாயமாக இவர் பண்ணது ரைட்டு தான், இப்போ வினோத் பண்ணது ரைட்டு தான். டே கமருதீன் எந்திரின்னு சொல்லும் போது அவர் எந்திரிக்கும் போது சாரலை ஃபீல் பண்ணுறாரு. இன்னும் போக போக அதிகமாகலாம். அதனால பிக் பாஸ் கிட்ட என்ன பிக் பாஸ் பண்ணுறதுன்னு கேட்கும் போது, பிக் பாஸாக சொல்லனாலும் சரி, இவங்க கேட்கும் போது பிக் பாஸ் என்ன சொல்லுவார்? சரிங்க போய் சோஃபாவில் படுத்துக்கோங்கன்னு சொல்லுவாரா? சோஃபாவில் இப்பயே படுத்திருந்தா ஓகே. இதுக்கப்புறம் மழை அதிகமாகி அப்போ சாரல் பட்டு அப்போ உங்களுக்கு பூட்டை திறக்கிறதுக்கு ஆளை தேடி இதெல்லாம் நடக்கிறதா? வினோத் எழுப்பி அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். என்ன பயங்கர தூக்கத்தில் இறக்க போறாங்க. ஏன்னா டைமும் ஆகல, தூங்குற டைம் ஆகல. யாரவரையும் இப்பதான் தூங்குற டைம் வந்திருக்கு, ரெண்டு பேருமே தூங்கியிருக்காங்க. கனி பாருங்களேன், அதெல்லாம் சாரல்லாம் படாதுன்னு லைட்டாக ஒரு வாட்டர் இருக்கு, அது வழியாக தான் உள்ளே இறங்கினா உண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஆக மொத்தத்தில் கனிக்கு எழுப்புறதுல விருப்பம் இல்லை, அவங்க ஜெயிலே படுத்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் அதிக மழை பெய்யும் போது எழுப்புனாரா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து நான் பார்த்த கிளிப்பிங்ஸில் இது மட்டும் தான் இருந்தது. சொல்ல முடியாது, பிக் பாஸ் ரொம்ப மழை பெய்யும் போது எழுப்பி கூட விட்டுருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேர் விஷயத்தில் கொஞ்சம் பாரபட்சம் பார்க்குறாரு அப்படின்றது தெரியுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.